ஒரு வழியா தேர்தல் எல்லாம் முடிஞ்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, இந்த கட்சி ஜெயிக்கும், அந்த கட்சி ஜெயிக்கும், விஜய் எவ்வளவு ஜெயிப்பாரு, விஜய் தான் ஆட்சியை பிடிப்பாரு, விஜய்க்கு எத்தனை % வாக்குகள் வரும், எத்தனை சீட்டுகள் அவர் பெறுவார், அதாவது அவர் பெறுகின்ற வாக்குகள் எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகும், இப்படி எல்லாம் பெரிய விவாதங்களே தினசரி எல்லா தொலைக்காட்சிகளிலையும் நடந்துட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதன்முறை வாக்காளர்கள் எவ்வளவு % ஓட்டு போட்டாங்களோ அவ்வளவும் விஜய்க்கே வருங்கிற மாதிரி எல்லாம் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு முதன்முறை வாக்காளர்களும் விஜய்க்கேவா போட போறாங்க? பெரும்பகுதி அதுக்கு போட்டிருக்கலாம். அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகள், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி எந்த கட்சிக்குமே இல்லாம ஒரு மாற்றம் வரட்டும்னு எதிர்பார்த்து போடுற வாக்குகள்னு இருக்கு. இது எல்லாமே விஜய்க்கு நிறைய கிடைச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட திரு விஜய் அவர்களுக்கு வாக்குகள் கூடுதலா கிடைச்சிருக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் பரவலா பேசப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு திமுக அதிமுகவுடைய வாக்குகளுக்கு சேதாரம் உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அதே சமயத்துல அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அந்த வாக்கு சதவீதங்கள் இருக்காது, ஒரு 20% இருக்கும். அது எந்த அளவுக்கு சீட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்படிதான் பெரிய பெரிய அரசியல் பார்வையாளர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் முடிவுகள் சஸ்பென்ஸா தான் இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த செஞ்சாரு. தேர்தலுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடி குழந்தைகளை பிரச்சாரத்துல பயன்படுத்த அவர் தூண்டுதலா பேசினாரு. அது ரொம்ப தவறான விஷயம். அப்படிங்கிறது தவறான விஷயம் மட்டும் இல்ல, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான விஷயமும் கூட. பொதுவாகவே பிரச்சாரத்திலே குழந்தைகளை பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். அது தேர்தல் விதிமுறை மீறல். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. அவங்களோட இன்னசென்ஸை அரசியலுக்காக பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. குழந்தைங்களோட இன்னசென்ஸ் எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்துறது நிச்சயமா தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது தான். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை வீட்டுக்குள்ள உங்க பெற்றோர்களுக்கும், உங்க அண்ணன் தம்பி, உங்க அக்கா தங்க, உங்க மாமா மாமி, சித்தப்பா சித்தி இவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு பிரச்சாரம் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அதை எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்குது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே தெரியல. ஆனா இதுக்கப்புறம் முன்னும் அது தடுக்க முடியாது. ஓட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு, அது வாக்குகளை எண்ண போறோம். அதுக்கு எதிராக யாராவது கேஸ் போட்டா கூட அந்த கேஸ் முடிகிறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துடும். ஸோ அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. நடந்துடுச்சு. இனிமேலாவது தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப விழிப்போட இருந்து இதற்கெல்லாம் ஒரு தடை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பரவலான பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா குழந்தைங்களை அரசியலுக்கு பயன்படுத்துறதுங்கிறது இதோட முடிஞ்சு போறது இல்லை. ஒரு நீதியரசர் சமீபமா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர் தோல்வி அடைஞ்சா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சில குழந்தைகளும் பெண்களும் நாங்க தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதாமோ அதை எல்லாரும் கண்காணிக்கணும், இந்த விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்துல பொறுப்போட நடந்து இந்த மாதிரி குழந்தைகளையும் பெண்களுக்கும் அறிவுரை கூறுற மாதிரி அறிக்கைகள் வெளியிட்டு இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் நீதியரசர் பேட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதனுடைய விளைவு? இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு போட்டு போட சொல்லுங்க விஜய்க்கு அப்படின்னு சொன்னா அவங்களை சைக்காலஜிக்கலா நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள், நான் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொன்னேன், எங்க அம்மா அப்பாவும் போட்டாங்க, ஆனா அப்படியும் விஜய் மாமா தோத்துட்டாரே அப்படின்ற அந்த குழந்தைங்களுடைய இளம் பிஞ்சு அவங்களுடைய மனசு எப்படி தாங்கிக்கும்? இது போன்ற முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இதற்கெல்லாம் எப்படியாவது அரசும் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரும் தேர்தல் ஆணையம் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.